Hey Shingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரேக்கப் சர்வீசஸ்ல எபிசோட் நம்பர் 8. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு ஆன்லைன்ல திங்ஸ் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ ரொம்ப அழகா இருக்கா, அப்படி இப்படின்னு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கா. அதை பாக்குற அந்த பொண்ணு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நிறைய கஸ்டமர்ஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா என்னோட ஐடியல் டைப் என்னன்னு தெரியுமா? எனக்கு அழகா இருக்கணும், பணிவா இருக்கணும், நிறைய காசு வச்சிருக்கணும். இந்த மூணுமே இருந்தா மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த மூணு குவாலிட்டியுமே ஒரே ஆளுக்குள்ள இருக்காது அப்படின்னே தெரியும். அதனாலதான் நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வைக்கல, 3 பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பான், 2வது பாய் ஃப்ரெண்ட் காசு அள்ளி எறிப்பான், 3வது பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே இன்னசென்ட் ஆனவன். சோ இந்த 3 குவாலிட்டிஸோட யாராவது ஒரு ஆள் ஒழுங்கா இருந்தீங்கன்னா வாங்க, நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு. சரி பேச்செல்லாம் போதும், வாங்க சேல்ஸ பார்க்கலாம் அப்படின்னு ஒரே பொண்ணு 3 பேரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கேஸ் தான் பிரேக்கப் சர்வீசஸ்க்கு அடுத்தது வரப்போகுது. இந்த பக்கம் டி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நட்டு எல்லாருக்குமே குரூப்ல மெசேஜ் போடுறாங்க, டி ரொம்ப நல்ல பையன், எனக்கு நேத்துக்கு இந்த ஹெல்ப் பண்ணா தெரியுமான்னு. உடனே எல்லாருமே எனக்கும் ஹெல்ப் பண்ணா, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், ரொம்ப நல்ல பையனா இருக்கான்னு ஹீரோயினுக்குமே டீயை பிடிச்சு போயிடும். அந்த நேரத்துல வீடியோ கால் ஆன் ஆகுது. எல்லாருமே பயந்து திரும்பி பாக்குறாங்களா, அது இவங்களோட மேனேஜர் தான். மேனேஜர் சொல்றாங்க, நான் வெக்கேஷன்ல ஊர்ல இல்ல, ஆனா இந்த டைம்ல நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நட் நீ இந்த கேஸ தான் கரெக்டா பாந்திருக்கணும்னு. நட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்குறதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, நம்ம பழைய கேஸ் எல்லாத்தையுமே ஒருத்தவங்க நோண்டி எடுத்து அது எல்லாத்தையுமே சேர்த்து வைக்க ட்ரை பண்றாங்க. அவங்க தான் நம்மளோட எனிமீஸ். அவங்க டெஸ்டினி அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, அதுல கியூபிட் அப்படின்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குறா. அவ நம்ம பிரிச்சு விட்ட எல்லாரையுமே சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கா. சோ நம்மளோட கம்பெனிக்கு லாஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸையுமே விசாரிங்கன்னு சொன்னேன். நட்டு சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோயினும் எனக்கு டெஸ்டினின்னு ஒரு கம்பெனியும் தெரியாது, அங்க வேலை பாக்குற யாரையும் தெரியாதுன்னு. எல்லாருமே இவன் எதுக்காக ஒண்ணுமே கேட்காம இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்களா. மேனேஜரும் அதெல்லாத்தையும் விடு, நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, டீயை வச்சு இனி ஒரு டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்தோம்ல, அவன் இப்ப எப்படி வேலை செய்யறான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் அவன் நல்லாதான் வேலை செய்யறான், எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்கிறான்னு. உடனே ஹீரோ வெளியில இருந்து உள்ள வந்து, ஆமா அவன் எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துட்டு இருக்கிறதுனால எங்க டீம்ல இனியாவே இருக்க வேண்டாம், புதுசா அவனுக்கு டீம் சி அப்படின்னு கொடுத்து அனுப்பிடுங்கன்னு. ஹீரோயினும் இல்ல அவன் புது டீம்ல போற அளவுக்கு இன்னும் ட்ரைன் ஆகல, இன்னும் கொஞ்சம் ட்ரைன் ஆக வேண்டியது இருக்குன்னு. ஹீரோவும் எப்படா நான் டீயை தூக்கி வெளியில போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, இவ உள்ளே வச்சிட்டு இருப்பா போலன்னு. அப்ப மேனேஜரும், நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, டீ நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறதுக்கு டீயும் நானா அப்படின்னு கேட்டுட்டு என்ன பதில் சொன்னாங்கன்னு காட்டல. அதுக்கு பதிலா டீ அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஹீரோட ரூம்குள்ள போறாங்க. ஹீரோ முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது டீம் ஏல தான் வேலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு நான் எங்க இருக்கேன்னு கேக்குறாங்களா. ஹீரோ கண்டுக்கவே இல்ல. அதனால ஹீரோயின் பாத்துட்டு, என்னோட டெஸ்க்ல வேணா நீ, நான் வேற இதுலயாவது போய் உட்காந்துக்கிறேன்னு. அதுக்கு டீயும் பரவாயில்ல நீ உன்னோட டெஸ்க்லயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல ஒரு சேர் இருக்கும், அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து நம்ம 2 பேரும் ஒரே டேபிள்ல ஷேர் பண்ணிக்கலாமான்னு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ 2 பேரும் ஒரே டேபிள்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத பாக்குற ஹீரோக்கு செம்ம காண்டாவுது. அதனால எழுந்திருச்சு வெளியில போறாங்க. ஹீரோயினும் நம்ம 2 பேரும் ஒரே டேபிள்ல உட்காந்துட்டு நல்லா வேலை பார்க்கலாம் சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ உள்ள வந்து டக்குன்னு ஒரு சேரை வச்சு அடிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோ சொல்றாங்க, டி இந்த டேபிள்ல வந்து வேலை பாரு, ஒரே டேபிள்ல யாரும் உட்காந்து வேலை பார்க்க கூடாதுன்னு. டீயும் ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் உன்னோட கையில இருக்க பேஸ்கெட் என்னன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம், ஃபாலோ பண்ணு அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து டீம் ஏல இருந்து இனி ஒரு ஆள் மொத்தம் 4 பேருமா சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்க ரொம்பவே பணக்கார ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. அங்க இருக்க ஒரு ஆள், என்கிட்ட பிளாக் கார்டு இருக்கு, நான் ரொம்ப பணக்காரன், நான் செரியோட லவ்வர்னு. சரி இருந்துட்டு போ, அதுக்கு என்ன, எங்களை எதுக்காக கூப்பிட்டு விட்டேன்னு கேக்குறதுக்கு அந்த ஆள் சொல்றாங்க, ஆக்சுவலி செரி என்னோட ரொம்ப அழகான லவ்வர், அவ தனியாவே வேலை செய்யறா. ஆக்சுவலி அவ என்ன லவ் பண்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நான் ரொம்ப பணக்காரன் அதனாலதான். ஆனா என்ன, இப்ப அவ வேலை செஞ்சு என்னை விட பணக்காரியா மாறிட்டு இருக்கா. என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை விட அவளுக்கு சொத்து மதிப்பு ஜாஸ்தி ஆயிடும் போல இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ சீக்கிரமா என்ன கரட்டி விட்டுருவா. ஏன்னா அவளை விட பணக்காரன் அப்படின்றதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டா. ஆனா இப்போ அவ என்னை விட பணக்காரி ஆயிட்டா அப்படின்னா எப்படி எங்க 2 பேருக்குள்ளேயே செட் ஆகும். அதனால நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னேன். அப்ப அவங்க எனக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க, செரிக்கு நான் மட்டும் லவர் கிடையாது, இன்னும் 2 லவர்ஸ் இருக்காங்களாம், அவங்க 2 பேரையுமே நீங்க பிரிச்சு விடணும், அதுக்குதான் உங்களை நான் கூப்பிட்டு விட்டுருக்கேன், எனக்கு டெக்னாலஜி பத்தி எல்லாம் தெரியாது, அதனாலதான் நேர்லயே வர சொல்லிட்டேன்னு. ஹீரோவும் இதுக்கெல்லாம் டெக்னாலஜி தேவையே கிடையாது, அவளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயே அவ போட்டிருக்கா, அததான் அவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கான், காசு வேஸ்ட் அப்படின்றாங்களா. அப்ப அந்த பணக்காரனுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இத
இத புரிஞ்சுக்கிட்ட டீயும் அப்படி கிடையாது ஹீரோ, டெக்னாலஜி பத்தி தான் அவனுக்கு தெரியலன்னு சொல்றான்ல, அதனால ப்ரொஃபஷனல் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றதுல தப்பே கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு நமக்கு காமிச்சாங்க, ஆன்லைன்ல வித்துட்டு இருந்த பொண்ணு. அந்த பொண்ணு தான் ஆக்சுவலி சரி. ஹீரோயினும் சூப்பர் அப்படின்ற மாதிரி தம்ஸ் அப் வைக்கிறாங்களா, ஹீரோக்கு காண்டாவது என்னடா இவன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, சோ இந்த ரெண்டு பேரையும் செரி கிட்ட இருந்து பிரிக்கணும், இதுதான் உங்களோட வேலை, உங்களுக்கு நான் நிறைய காசு கொடுப்பேன், இந்த கேஸ மட்டும் முடிச்சு கொடுத்துட்டீங்க நானு. சோ இவங்க ஒத்துக்குறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாச்சு. கயோ கூட படுத்துட்டு இருக்காங்களா, அப்ப கயோ கிட்ட கேக்குறாங்க, கயோ எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, ஆனா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றே தெரியல, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு. ஆக்சுவலி ஹீரோயின் டீய பத்தி தான் பேசுறாங்க. கயோவும் இப்பதான் நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ண, அதுக்குள்ளாடி புது ஒரு லவரை தேடியாச்சா, சரி சரி நான் உனக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறேன், அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கொஞ்சம் ஆழமா தோண்டி பாரு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ கொஞ்சம் உன்னோட ஸ்டைல் எல்லாத்தையுமே மாத்திக்கோ, கண்டிப்பா அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிரும்னு. ஹீரோயினும் அதனால டீயோட ப்ரொஃபைல்குள்ள எல்லாம் போயிட்டு அவன் ஏதோ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுவானா, அந்த பொண்ணோட ஸ்டைல் எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி அடுத்த நாள் ஸ்டைல் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போறாங்க. ஹீரோக்கே பார்த்து ஷாக் ஆயிரு, இவனடா இவ்ளோ அழகா இருக்கானு. ஹீரோயின் கண்ணாடி எல்லாம் போட்டிருப்பாங்க, நட்டதை பார்த்துட்டு ஹீரோயின் செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, நீ ஏஞ்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட முடியை தள்ளி விட்டுட்டு, நீ ஷாப்ல இருந்து ட்ரெஸ்ஸ வாங்கி அப்படியே போட்டு வந்திருக்க, டேக் கூட கடத்தல, ஒரு தடவை தோச்சு போட்டாதானே அரிக்காது, உனக்கு அரிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்துட்டு ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. ஹீரோவும் நம்ம கிட்டதான் வரப்போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவை கடந்து டீ கிட்ட போயிட்டு, இத நானே என்னோட கையால செஞ்சேன், உனக்கு குக்கீஸ் பிடிக்குமா அப்படின்னு கொடுக்குறாங்களா. டீயும் வாங்க போறாங்க. ஹீரோக்கு பார்த்தோன்னே காண்டாயிடுச்சு, அதனால பிடிங்கிக்கிட்டு இதுல ஏதோ காக்ரோச் செத்து கிடந்த மாதிரி இருக்கேன்னு உடனே குக்கீஸ சாப்பிட்டுட்டு இருந்த அத்தனை பேருமே துப்புறாங்க. ஹீரோவும் இல்ல இல்ல கரப்பாம்பூச்சி கிடையாது, ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணேன், அவ்வளவுதான், இது நல்லதுதான், எல்லாருமே சாப்பிடுற மாதிரி தான் இருக்குன்னு. அப்பதான் நட்டு எல்லாருக்குமே மூச்சே திரும்ப வருது. ஆனா என்ன, ஹீரோ டீக்கு கொடுக்க வச்சிருந்த குக்கீஸ பிடுங்கிட்டாங்க. சோ ஹீரோயின் செம்ம காண்ட்ல இருக்காங்க. சரி கேஸ பத்தின ஏதாவது டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டோடனே டீயும் ஆமா, அதுல ஒரு பையனோட டீடைல நான் கலெக்ட் பண்ணிட்டேன், இவன் ஒரு ரைட்டர், நாவல் ரைட் பண்றான், இவங்கிட்ட காசு கிடையாது, ஜஸ்ட் அவன் நல்ல பையன் அப்படின்றதுனாலதான் சரி அவனை கூட வச்சிருக்கா, அதனால இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறது ரொம்ப ஈஸின்னு. ஹீரோயினும் ஆனா இது என்னோட வேலையாச்சுன்னு கேக்குறதுக்கு டீயும் பரவாயில்ல இருக்கட்டும், உன் வேலை என் வேலை மாதிரின்னு அங்கேயும் பிளட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வெளியில கிளம்ப ரெடி ஆயிருக்காங்களா. அப்போ ஹீரோயின் கார்ல ஏற போறாங்க. ஹீரோவும் நீ என்னோட டீம், அதனால என் கூட பைக்ல வரணும்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் என்னோட ட்ரெஸ் பாரு, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னால பைக்ல ஏற முடியாதுன்னு. ஹீரோவும் அப்படியா சரி ஓகே, உனக்கு வேன்ல தான் போகணும் அப்படின்னா போ, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு ரெண்டு பேருக்கு நடுவுல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. ஜியும் ஹீரோயினும் ஹீரோ முறைச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரோவும் என்ன முறைச்சிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு எல்லாரையுமே கிளம்ப சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ட்ரக்ல இருந்துட்டு இருக்காங்க. உள்ள அந்த பையன் இருந்துட்டு இருக்கான். இந்த பையனை நான் ரைட்டர்னு சொல்றேன். ரைட்டர் இப்ப அவங்களோட லேப்டாப் ஓபன் பண்ணோடனே சரி கால் பண்றாங்க, நம்மளோட ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல நான் 50,000 ரூபாய் போட்டிருக்கேன் நம்மளோட ஃபியூச்சருக்கு யூஸ் பண்றதுக்காகன்னு. அதுக்கு ரைட்டரும் என்கிட்ட கொஞ்சம் ரூபாய் தான் இருக்கு, 10 ரூபாய் தான் இருக்கு, அதை நான் போட்டு விடுறேன், உனக்கு ஓகேவான்னு. சரிங்க பரவாயில்ல இருக்கட்டும், உன்னால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டு விடு, இதை நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ நீ நாவல் எழுதணும்ல, பாய் பாய், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. சோ ரைட்டர் பையன் நாவல் எழுத ரெடியா இருக்கானா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இவன் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கான், அதுல ஒண்ணு ஃபேமஸா இருக்கு, சோ இத வச்சுதான் நம்ம அவனை எப்படியாவது ஏமாத்தணும்னு. ஹீரோவும் இந்த வேலையை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு டீ கிட்ட கொடுக்குறாங்க. டீயும் ரைட்டருக்கு கால் பண்றாங்க. ரைட்டரும் நீங்க யாருன்னு கேட்ட உடனே டீ சொல்றாங்க, உங்களோட நாவல் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு, அதை நாங்க ஒரு மூவியா எடுக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கான காப்பிரைட்டை ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கணும், அதுக்கப்புறமா நாம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம், நாங்க உங்களோட மிகப்பெரிய ஃபேன், கண்டிப்பா அதை நாங்க மூவியா எடுப்போம்னு. உடனே ரைட்டரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நான் காப்பிரைட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறாங்களா. அதுக்கு டீயும் நீங்க 1,00,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்த செகண்டே ரைட்டரும் நீ என்ன ஏமாத்துக்காரனாடா, இது வரைக்கும் நான் எழுதின எல்லா நாவலுக்குமே காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கேன், எல்லாமே ஃப்ரீயா தான் வாங்கி வச்சிருக்கேன், நீ என்ன இதுக்கு 1,00,000 ரூபாய் ஆகும்னு சொல்ற, நீ என்ன நான் அவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சிட்டியா, என்னெல்லாம் ஏமாத்த முடியாது, வைடா போன அப்படின்னு வைக்க வச்சுட்டாங்க. டீ ஃபெயில் ஆயிட்டாங்களா. ஹீரோவும் எனக்கு தெரியும் உன்னாலலாம் இது முடியாது அப்படின்றாங்க. ஹீரோயினும் சரி விடு டீ, ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் சகஜம் தான், நான் பாத்துக்கிறேன்னு. ஹீரோவும் நீ தான் பாத்தாவணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு அப்படின்றாங்க. ஹீரோயினும் இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு நேரா ரைட்டர் முன்னாடி போய் நின்னுட்டு, ஏய் நீங்க ரைட்டர் தானே கேக்குறதுக்கு அவனும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் உன்னோட நாவல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்கு ரைட்டரும் இப்பதான் ஒரு ஸ்கேம் கால் வந்திருக்கு, அதுக்கடுத்து உடனே வந்தா நம்புவாங்களா இல்லையா, அதனால கேக்குறாங்க என்னோட கதையை நீ ரீட் பண்ணிருக்கியான்னு. ஹீரோயினும் ரீட் பண்ணாம என்னால எப்படி உங்ககிட்ட வந்து பேச முடியுதுன்னு கேக்குறதுக்கு என்னோட கதையோட ஹீரோ ஹீரோயின் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஐயோ அப்படின்ற
முடிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோ அங்க இருந்து ரொம்ப அரகண்டான ஆளுன்னு சொல்லுன்றாங்களா. ஹீரோயினும் அதை சொல்றாங்க. ரைட்டரும் நான் அந்த மாதிரி ஒரு ஆளை பத்தி எழுதவே இல்லையே, அது என்னோட ஸ்டோரியே கிடையாதுன்னு ஹீரோ பாக்குறாங்க. ஐயோ நான் இனி ஒரு ஸ்டோரியை பார்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு தலையில கை வைக்கிறாங்களா. அடுத்த செகண்டே டியூ ஹீரோயின் நான் சொல்ற மாதிரி சொல்லு, அந்த பையன் ரொம்பவே கைண்டான பையன், அவனோட லவ்வருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையுமே அவன் செய்வான், அவன் ரொம்ப ஜெனரஸான ஆளு, இந்த மாதிரி சொல்லுன்னு சொன்னோடனே ஹீரோயின் அதை சொல்றாங்க. அதுக்கு ரைட்டரும் நான் எழுதின கதையோட ஹீரோயினோட கேரக்டர் என்னன்னு கேட்கும்போது அதுக்கும் டி பதில் சொல்றாங்க. அதை ஹீரோயின் ரிப்பீட் பண்றாங்க. அவ ரொம்ப பணக்கார பொண்ணு, காசை மட்டும் தான் விரும்புவா, இருந்தாலும் இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்றாங்கன்னு. சரி என்னோட கதையோட எண்டிங் என்னன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஐயோ இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின் ஆச்சு, ஏன்னா இந்த கதையை நீ இன்னும் முடிக்கவே இல்லை, இது ஒரு ஆன்கோயிங் நாவல், நீ எழுதி முடிச்சாதானே எனக்கு தெரியும்ன்றாங்க. ரைட்டரும் செம்ம, அப்படின்னா நீ என்னோட ஒரிஜினலான ஃபேன் தான். ஆக்சுவலி இப்பெல்லாம் நிறைய ஸ்கேம் கால் எனக்கு வந்துட்டு இருக்கா, அதனாலதான் நீயும் ஸ்கேமரோ அப்படின்னு நினைச்சிட்டேன், ஆனா நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, என்னோட மிகப்பெரிய ஃபேனா இருக்கன்னு. ஹீரோயினும் நான் மட்டும் கிடையாது, நீங்க ரொம்பவே ஃபேமஸான ரைட்டர் தெரியுமா, நிறைய பேர் உங்களுக்கு ஃபேனா இருக்காங்கன்னு. அதுக்கு ரைட்டரும் நிஜமாவா, எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா நீங்க வேணா ஒரு ஃபேன் மீட்டிங் வைங்களே, அந்த ஃபேன் மீட்டிங்க்கு வர பொண்ணுங்களை பாருங்களேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்கன்னு. அதுக்கு ரைட்டரும் இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபேன்ஸ் கிடையாது, அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபேன் மீட்டிங் வச்சு பழக்கம் கிடையாது, எந்த மாதிரி வைக்கிறதுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் இந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே புக் பண்ணுங்க, வரவங்களுக்கு உங்களோட புக்கு ஃப்ரீயா கொடுங்க, வரவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, தேங்க்ஸ் கிவிங் மாதிரி ஏதாவது பண்ணுங்க, அப்படிதான் ஃபேன் மீட்டிங் வைப்பாங்கன்னு. உடனே ரைட்டரும் எனக்கு அந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஃபேன் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுக்காக நிறைய காசு செலவு பண்ணிருக்காங்க. இப்ப செரி ஃப்ளவர் பொக்கேயோட உள்ள வராங்க. கங்க்ராச்சுலேஷன் உன்னோட ஃபேன் மீட்டிங்க்கு, ஆனா என்ன ஒரு ஃபேன்ஸையுமே காணல ஏன்னு கேக்குறதுக்கு என்னோட ஃபேன்ஸ் கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்களா இருக்கும்னு. சரியும், ஆனா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கவங்க எப்படி லேட்டா வருவாங்க, சீக்கிரமாவே ஈவென்ட்க்கு வந்துருவாங்களே, தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்களேன்னு. ரைட்டரும் யார் சொன்னா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு, யாருக்குமே நான் டிக்கெட் சேல்ஸ் பண்ணல, இது ஃப்ரீயான தேங்க்யூ பார்ட்டி, அதனால வரவங்க தான் வருவாங்கன்னு. அதை கேட்டோன்னே செரிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்படின்னா இங்க இருக்க எல்லாத்தையுமே நீ எப்படி அரேஞ்ச் பண்ண, ஒரு காசு எப்படி கிடைச்சுன்னு கேக்குறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுல, அதுல இருந்து தான் நான் காசு எடுத்து செலவு பண்ணேன்னு. சரியும் முட்டாளே, உனக்கு ஃபேன்ஸே கிடையாது, நீ அதை நம்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கியா, உனக்கு அறிவே கிடையாது, உன்னோட நாவல்லாம் யார் ரீட் பண்ணுவாங்கன்னு நினைச்ச, என்னோட காசு எடுத்து செலவு பண்ணிருக்க, முட்டாள் முட்டாள், இதுக்கு மேல என்னால உன் கூட வாழ முடியாது, பிரேக்கப் அப்படின்னு அந்த இடத்துல பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட டியூ நீ சூப்பரா பிளான் பண்ணி இந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு சூப்பரா பண்ணனு. ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு விக்கெட் தான் விழுந்திருக்கு, அடுத்த விக்கெட்க்கு மூவ் ஆகணும், அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் சலிப்பா சொல்றாங்க அந்த கேஸையும் நான் ஸ்டடி பண்ணிட்டேன், இந்த பையனோட நேம் ராக்கி, இவன் சம்பாதிக்கவும் இல்ல, இவனுக்கு ரொம்ப பெரிய அளவுல சாஃப்டான கேரக்டரும் கிடையாது, இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அதுக்காக தான் சரி இவனுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்கா. சொல்ல போனா சரி இவன் கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல, ஜஸ்ட் அவன் கூட இருந்தா போதும், அது மட்டும் தான் அவளோட ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனா அவன் எப்படி தெரியுமா, இருக்கிற எல்லார் கூடயும் ஃப்ளர்ட் பண்ணுவான், சரி மட்டும் அவனோட லவர் கிடையாது, எல்லா பொண்ணுங்க கூடயுமே அவன் கடலை போடுவான். ஹீரோவும் அப்படின்னா அது பிரிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்றாங்க. சோ இவங்க சரி ஒர்க் பண்றாங்கல்ல, அதே கடையில போயிட்டு வேலை பாக்குறாங்க. சர்வேலன்ஸ் கேமராவை பிக்ஸ் பண்ற மாதிரியே ஹீரோயினும் டூயும் பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்களா. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப கோபமா வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஹீரோயின் பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கத கவனிச்சிட்டாங்க. அதனால ஹீரோ இதுதான் கரெக்டான டைம், போனை எடுத்துரு, அதுல இருந்து செரிக்கு மெசேஜ் பண்ணி அவளை இங்க வர வச்சு இவங்க சீட்டிங் பண்ணிட்டு இருக்கத காமிச்சு கொடுத்துடலான்னு. ஆனா ஹீரோயினும் டீயும் நெருக்கமா இருக்கத பாத்துட்டு இருந்ததுனால டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஏய் ஹீரோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோவும் அப்படின்னு திரும்புறாங்களா, கீழே விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. ஹீரோயினும் ஐயோ ஹீரோ ஏன் இந்த மாதிரி சொதப்புற அப்படின்னு இவங்க போயிட்டு ராக்கி இடிக்கிற மாதிரி இடிச்சு மொபைல் எடுத்துட்டு வந்துடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ, இவங்க எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தா இப்ப ஹீரோயின் இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஹீரோயினும் சேர்ந்து அந்த மொபைல்ல இருந்து செரிக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. செரியுமே நீ எங்க இருக்க பேபி அப்படின்னு வந்து பாக்குறாங்களா. அப்போ ராக்கியும் அந்த பொண்ணும் இவங்களை சீட் பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலுமே இவங்க அதுக்கு கோவப்படல, ஏன்னா செரிக்கு தான் ஆல்ரெடி 3 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அதனால அதுல இருக்கக்கூடிய ஒரு பாய் ஃப்ரெண்ட் இவங்களுக்கு உண்மையா இல்லனா கூட செரிக்கு பிரச்சனையே இல்ல. ஐயோ இந்த மேட்டர் சொதப்பிட்டே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி அடுத்து வேற ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு கேரவனுக்கு போனா அங்க ஹீரோயினும் ஜியும் உட்கார்ந்து ஜாலியா பேசி விளையாடிட்டு இருக்காங்களா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதனால டாக்டர் ஓட் கிட்ட வந்துட்டு ஹீரோயின் டீ கூட பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப டாக்டர் ஓட்டும் நீ இப்பதான் அவ மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிருக்க, ஆனா அதுக்குள்ள அவளுக்கு இனி ஒரு பையன் மேல இன்ட்ரெஸ்டிங் வந்துட்டா, இது செம ஃபன்னா இருக்குன்னு. ஹீரோவும் இப்ப நான் என்ன பண்றது அப்படின்றத சொல்லு, கிண்டல் பண்ணாதுன்னு. டாக்டர் ஓட்டும் உன்னால எதுவுமே
பண்ண முடியாது. ஏன்னா நீ இன்னும் அவகிட்ட உன்னோட மனசுல இருக்க லவ் சொல்லவே இல்ல. சொன்னாதானே அவளுக்கு உன் மேல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். போய் ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு. ஹீரோவும் கண்டிப்பா சொல்லுவேன், ஆனா அதுக்கான டைம் வரணும், இந்த ஒரு கேஸ் முடியட்டும், அதுக்கப்புறமா கண்டிப்பா சொல்லிடுவேன்னு டாக்டர் ஓட்டும் சரி அதை போய் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இனி ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் ரேஷஸ் வந்திருக்குமா, அதுக்கான மருந்து தான் டாக்டர் ஓட் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த பேஷண்ட் சொல்றாங்க, நல்ல வேளை என்னோட ஒய்ஃப் என்ன புரிஞ்சுக்கிட்டா, என்னோட உடம்புல ரேஷஸ் இருக்கும்போது அவ பக்கத்துல கூட நான் போக கூடாது, என்னோட ஒய்ஃப் புரிஞ்சுக்கிட்டதுனால என் கூட இருந்து அவ பிரிஞ்செல்லாம் போகல அப்படின்னு. இது கேட்டோடனே ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ஓ இப்படி ஒரு மெத்தட் வேற இருக்கா அப்படின்னு உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. சோ ராக்கியோட உடம்புல எல்லாம் ரேஷஸ் வந்துருச்சு. நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் டாக்டரா போயிட்டு பாக்குறாங்க. நீங்க யூஸ் பண்ண லோஷனை கொடுக்குறீங்களான்னு கேட்டோடனே லோஷனை பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து அந்த லோஷனையே மாத்தி வச்சிருப்பாங்க. இவனோட உடம்புல வந்து ரேஷஸ் எல்லாத்துக்கும் காரணமே நம்ம ஹீரோ ஹீரோயின் தான். ஆனா அது எதுவுமே தெரியாத மாதிரி உங்க உடம்புல இருக்க இந்த ரேஷஸ் சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா அதுக்காக நீங்க ஒண்ணுதான் பண்ணணும், உங்களுக்கு கூட யாருமே டச்ல இருக்க கூடாது. உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லிடுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லிடுங்கன்னு. அதுக்கான லேப் ரிப்போர்ட்டையுமே நாங்க உங்களோட வேலை செய்யற இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டோம். இதை கேட்டோன்னே இவனுக்கு செம ஷாக் ஆகுது. ஐயோ என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா என்ன பிச்சு எடுத்துருவா, அதுக்கப்புறமா என்ன பிரேக்கப் பண்ணிடுவா, நான் உடனே போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்தாகணும் அப்படின்னு குடுகுடுன்னு வேலை செய்யற இடத்துக்கு போறாங்க. ஆனா அதுக்குள்ளாடி ஹீரோவும் ஹீரோயினும் அங்க போயிடுறாங்க. சோ ராக்கி என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோ ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுத்து இங்க வாங்க, நீங்க எனக்கு லெட்டர் தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. சோ ஹீரோ ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப ராக்கிக்கு ஒரு டவுட் வருது, உங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. அதுக்கு ரெண்டு பேரும் உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க, அவங்க யாரையாவது பாத்திருப்ப, இந்த லெட்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அடுத்த செகண்ட் இவனும் அந்த லெட்டர் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறானா. அப்ப நம்ம ஹீரோயின் வேணுனே போயிட்டு அவன் அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த லெட்டர் செரியோட டேபிள்ல வந்து விழுந்துருச்சு. செரியும் அதை எடுத்து படிச்சுட்டு, என்ன உன்னால யார் கூடயுமே ஒன்னா இருக்க முடியாதா அப்படின்னா நான் இனி உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாதான்னு கேக்குறாங்க. அப்படியே பக்கத்துல இருக்க எல்லாரும் நானுமா 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 அப்படின்னு கேக்குறாங்களா. அப்பதான் தெரிய வருது செரி மட்டும் இவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது, கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. 1 2 இல்ல மொத்த பேருமே. அதனால அவனை எல்லாருமே அடிச்சு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசி இவன் கிட்ட இருந்தும் பிரேக்கப் பண்ணியாச்சா. சீயும் அப்பாடா நம்மளோட வேலை முடிஞ்சது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஹைஃபை அடிக்கிறதுக்காக கொண்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினும் கேஸ் முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஏ சிம்பிள் தானே வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கிறாங்களா. அப்போ டீக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை லவ் பண்றாங்களோ அப்படின்னு டீக்கு டவுட் வருது. இப்போ இவன் ஓடிட்டு இருக்கான்ல, அப்போ கேத்தி ஒரு பாக்ஸ் தூக்கி ஒண்ணு மேல போடுவாங்களா, அந்த பாக்ஸ் ஹீரோ மேல விழுற மாதிரி போயிடும். அதை கவனிச்ச உடனே ஹீரோயின் அதை தடுக்கிறாங்களா. அப்ப அவங்களோட கையில இரும்பு குத்தி விட்டுருச்சு. அதனால ஹீரோ பார்த்துட்டு வாவா அப்படின்னு டக்குனு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதையுமே டீ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இப்ப ஹீரோ டாக்டர் ஓட் கிட்ட தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. டாக்டர் ஓட் கேக்குறாங்க, என்ன உனக்கும் அடிபட ஆரம்பிச்சுட்டான்னு. அதுக்கு ஹீரோயினும் ஆமாவா இவன் கூட எல்லாம் வேலை செய்யறல அதனாலதான். ஆமா அவனுக்கு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்றத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீ எல்லாம் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கியான்னு. அதுக்கு டாக்டர் ஓட்டும் ஆமா அவனோட வேற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவனோட வாய்க்காகவே அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, நானும் போனேன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறமா அவ்வளவுதான், இவன் எல்லா கேஸையுமே முடிக்கும் போது ஏதாவது ஒரு அடி வாங்கிட்டு வருவான், அதுக்கு நான் இருந்தா தானே சரிப்பட்டு வரும், அதனாலதான் நான் அவனுக்கு இன்னும் ஃப்ரெண்டா இருக்கேன்னு. ஹீரோயினும் ஆமா ஆமா இவன் பண்ற வேலைக்கு இவனுக்கு அடிபடுறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்றாங்க. டாக்டர் ஓட்டும் சரி அவன் உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டாரான்னு. ஹீரோயினும் என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்களா. டாக்டர் ஓட்டு ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவும் ஒன்னும் இல்ல எதுவும் சொல்லிடாத அப்படின்னு தலையாடுறாங்களா. ஆனா டாக்டர் ஓட்டும் ஓ அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்லல போல, சீக்கிரமாவே சொல்லிடுவேன் நீ கிட்ட ப்ராமிஸ் பண்ணானேன்னு. ஹீரோவும் கோவப்படுத்துற அப்படின்றதான் நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வேற எதுவும் கிடையாது, கிளம்பு அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்களா. டாக்டர் ஓட்டும் பரவாயில்லையே இந்த பையன் பயம் எல்லாம் பண்றானா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளாடியே. இங்க கட் பண்ணா இப்ப இந்த கேஸ் எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சுல்ல, அதனால மேனேஜர் எல்லாருமே சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. இவங்களுக்கு வேலை கொடுத்திருப்பான்ல, அவன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். அவன் சொல்றான் உங்களுக்கு நான் எவ்வளவு காசு வேணாலும் கொடுப்பேன், இன்னைக்கு நான் செரிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், அவ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டானா அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் நிறைய போனஸ் எல்லாம் கொடுப்பேன்னு. அதனால இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இனி ஒரு டேபிள்ல போய் உட்கார போறாங்க. ஆனா ஹீரோ இவங்க கூட ஃபர்ஸ்ட் வரலையா, அதனால ஹீரோயின் ஜாலியா டீ பக்கத்துல போய் உட்காரலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா டீ கண்டுக்கவே இல்லையா. ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அந்த நேரத்துல ஹீரோ வந்து அந்த சீட்ல உட்கார்ந்துட்டாங்க. ஹீரோயினும் தள்ளி போடா அப்படின்னு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த டேபிள்ல உட்காருறாங்க. ஆனா டீ சொல்றாங்க நான் வேற டேபிள்ல போய் உட்காருறேன் அப்படின்னு தள்ளி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு டீ நம்மள அவாய்ட் பண்றாங்கன்னு. அதனால சோகமா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. ஹீரோவும் என்னாச்சும் போய் கேக்குறதுக்கு ஹீரோயினும் என்ன பாரு நான் பணக்காரியே கிடையாது, எனக்கு டேலண்டே கிடையாது, என்ன யாருக்குதான் பிடிக்கும் யாருக்குமே என்ன பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு ஹீரோவும் யார் சொன்னா உன்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு, உன்கிட்ட டேலண்ட் இல்லன்னு யார் சொன்னா, உன்னை டேலண்ட் இல்ல அப்படின்னா நான் உன்னை என்னோட டீம்ல எடுத்திருக்கவே மாட்டேன், அது மட்டும் இல்லாம உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும், நீ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவ, யாரையுமே குறைச்சு எடை போடவே மாட்ட, எல்லாருக்கும் மரியாதை சொல்லுவ, அப்படி பண்ணுவ இப்படி பண்ணுவ, உன்னை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்கன்னு. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். கடைசியா ஹீரோ அவங்க மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு எனக்கும் உன்னை பிடிக்கும்
இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க ஹீரோயினை காணல. எங்கடா போயிட்டு அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா நம்ம ஹீரோயின் டீ கிட்ட போயிருப்பாங்க. டீ நான் இங்க உட்காரலாமான்னு கேட்க டீயும் ஓகே சொல்றாங்க. ஹீரோயினும் டீ எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணலாமா அப்படின்னு டைரக்டாவே கேட்டுடுறாங்க. டீ ஷாக் ஆயிட்டு நீயும் ஹீரோவும் தானே டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோயினும் நானும் ஒண்ணுமா கிடையவே கிடையாது, நாங்க ஒர்க்கிங் பார்ட்னர் அவ்வளவுதான், அதுக்கு மேல எங்க 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது, நாங்க 2 பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரின்னு. டீயும் ஓ அப்படியா, அப்படின்னா எனக்கும் ஓகே, நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணலான்னு. ஹீரோயினுக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. 2 பேருமே வெக்கப்பட்டு பாத்துட்டு இருக்காங்க. இது தள்ளி இருந்து பாக்குற ஹீரோக்கு செம்ம காண்டாவது. எல்லார் லவ்வையுமே பிரிச்சு விட்டு கடைசியா ஹீரோ அவங்களோட லவ்வரை இனியொருத்தங்க கிட்ட இருந்து பிரிக்க வேண்டியதாயிடும் போல இருக்கு. அதே நேரத்துல இந்த பக்கம் இன்னொரு விஷயம் கூட நடந்துட்டு இருக்கு. என்னன்னா செரி பார்ட்டிக்கு வந்துருவாங்க. அப்ப இந்த பணக்காரன் செரி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறானா. செரி ஓகே சொல்ல வராங்க. அந்த நேரத்துல நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. யாரான்னு பார்த்தா அந்த ரைட்டர் வராங்க. என்கிட்ட இப்போ பிளாக் கார்டு இருக்கு, நானும் பணக்காரன் தான், சரி நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ண கூடாது, திரும்பவும் லவ் பண்ணோன்னு. சோ எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. எங்க சீக்கிரட்டாவது இந்த எபிசோட் முடியுது. இவனுக்கு எப்படி காசு கிடைச்சது, இவன் எப்படி ஒரே நாளில பணக்காரன் ஆனோம், சரி என்ன பண்ணுவா, ஹீரோ இந்த கேஸ சால்வ் பண்ணுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட ஜஸ்ட் பண்ணுக்காக மட்டும் பாருங்க. இந்த சீரீஸ்ல வரக்கூடிய எல்லாமே கற்பனை தான். சோ ஜாலியா பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.